தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் வெளிவந்திருக்க பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அதிகாரி லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் டிசிப்ளினில் வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 40,000 1,40,000 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 24 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா SPMCIL அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா மத்திய அரசு நிறுவனம் தான். ஓகேங்களா? பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸ் கரன்சிஸ் இது எல்லாமே இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது பிரிண்டிங் கரன்சிஸ், செக்யூரிட்டி பேப்பர்ஸ், அதேமாதிரி பேங்க் நோட்ஸு, பாஸ்போர்ட்ஸு, நான் ஜுடிக்கல் ஸ்டாம்ப் பேப்பர்ஸு, போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் மின்டிங் ஆஃப் த காயின்ஸு இது எல்லாமே இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டெப்டி மேனேஜர் அதேமாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி வேரியஸ் டிசிப்ளினில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜர் ஐடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் யுவர் கேட்டகிரியில் சொல்லியிருக்காங்க. 35 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். 50,000 1,60,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆரில் 4 வேக்கன்சிஸும், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் 9 வேக்கன்சிஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர் டிபார்ட்மெண்ட்டில் 4 வேக்கன்சிஸ், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 2 வேக்கன்சிஸ், அஃபீஷியல் லாங்குவேஜில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் 3 வேக்கன்சிஸ். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா E1 லெவல் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். சேலரி 40,000 1,40,000 வரைக்கும் மேக்ஸிமம் பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஓகேங்களா? அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 55,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட் ஆகஸ்ட் 24 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெப்டி மேனேஜர் ஐடி அப்ளிகேஷன் டெவலப்பர். இந்த போஸ்ட்டுக்கு BE BTECல நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ஐடியோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த டிசிப்ளினில் நீங்கள் படிச்சிருக்கணும். அது இல்லாமல் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கேட்குறாங்க. எசென்சியல் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதை செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் HR. இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் PM அண்ட் IR அல்லது MSW அல்லது MBA இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அல்லது நீங்கள் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் வித் HR எலக்டிவ் கிளைம்பிங் முடிச்சு இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் FNA. இந்த போஸ்ட்டுக்கு BCom முடிச்சுட்டு CA அல்லது ICW முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதேமாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் டிபார்ட்மெண்ட். இந்த போஸ்ட்டுக்கு இன்ஜினியரிங் டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸில் மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜியோ எலக்ட்ரானிக்ஸ் அல்லது
பிரிண்டிங் டெக்னாலஜி இது ரிலேட்டடாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ அல்லது டிகிரியில் பார்த்தீங்கன்னா MBA இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ அல்லது பிஜி டிகிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோ அல்லது ஸ்டோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அல்லது பர்ச்சேஸ் அல்லது ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அல்லது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி இந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் MCA அல்லது ஃபஸ்ட் கிளாஸில் பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் அஃபீஷியல் லாங்குவேஜ் இந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் எடுத்து படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரான்ஸ்லேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதாவது இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எலிஜிபிள். அல்லது ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி பிரான்ச்சஸில் டிகிரி முடிச்சுட்டு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எலிஜிபிள். அல்லது டிப்ளமோ அல்லது ஏதாவது பிரான்ச்சஸில் இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜியோ டிப்ளமோ முடிச்சுட்டு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எலிஜிபிள். அல்லது டிப்ளமோ டிகிரியில் ஏதாவது ஒரு பிரான்ச்சஸில் இன்ஜினியரிங் டெக்னாலஜி முடிச்சுட்டு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் எலிஜிபிள். அதோட பார்த்தீங்கன்னா டிகிரி அல்லது டிப்ளமோ இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் ஆகஸ்ட் 24 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC STனா 5 இயர்ஸ், OBCனா 3 இயர்ஸ் இந்த மாதிரி ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. PWD கேட்டகரிக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். PWD கேட்டகரியை நீங்கள் SC STனா 15 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCனா 13 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் சார்ஜஸ் 200 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இது யாருக்குன்னா SC ST PWD கேட்டகரி இவங்கெல்லாம் இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் பெய்ட் பண்ணாலே போதுமானது. இவங்களை தவிர்த்து மற்ற இருக்க கேட்டகரிஸ் ஜென்ரல், EWS, OBC இவங்கெல்லாம் 1000 ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் வாங்கின மார்க்கு 75%க்கும் இன்டர்வியூவில் வாங்கின மார்க்கு 25%க்கும் எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சிலபஸ். அதாவது ப்ரொஃபஷனல் லாங்குவேஜில் 60 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸில் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 15 கொஸ்டின்ஸ், லாஜிக்கல் ரீசனிங்கில் 15 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின்ஸ், மொத்தம் 120 கொஸ்டின்ஸ். 150 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு 1:4 அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 4 பேர் அப்படிங்கிற விதத்தில் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இன்டர்வியூவில் குவாலிஃபை ஆகிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், பேமெண்ட், ஃபீஸு, டாக்குமெண்ட் ஸ்கேன் அப்லோடுன்னு சொல்லி எல்லா ஸ்டெப்புமே இங்கே கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 24 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.spmcil.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு கரியர் பேஜில் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் அகைன் பண்ணி அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும். வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் இதெல்லாமே கொடுக்கணும். ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இதெல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். எஜுகேஷனல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சாலே ஈஸியாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதோட ஃபைல் சைஸ் என்ன, ஃபார்மேட் என்ன, இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு விண்ணப்பிச்சுக்கிங்க. எங்கள் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். இது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறனால இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.